தலைவர் ஒரு செயல் செஞ்சா தொண்டர்கள்லாம் அப்படியே பின்தொடர்ந்து செய்வார்கள். சக்கரத்தாழ்வார் யாருன்னா ஆயுதங்களுக்கு தலைவர். ஆயுதங்களின் தலைவரான சக்கரத்தாழ்வார் வளர்ந்தவாறே ஆழி எழ மற்ற ஆயுதங்கள்லாம் பார்த்துதான். அப்ப நம்ம தலைவர் சக்கரத்தாழ்வார் வளர்ந்துட்டார், அவரோட தொண்டர்களான நாமெல்லாமும் வளர்ந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சங்கும் வில்லும் எழ. சங்கு பெருமாள் கையில உள்ள பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு, அவர் சக்கரத்தாழ்வாருடைய தொண்டர். வில்லும் எழ பெருமாள் கையில உள்ள ஷார்ங்க வில், அவரும் சக்கரத்தாழ்வாருடைய தொண்டர். அதனாலதான் சக்கரத்தாழ்வாரை ஹேத்திராஜன் ஆயுதங்களின் தலைவன் சொல்லுவார். பெருமாள்கிட்ட 5 ஆயுதங்கள் இருந்தாலும் 5 பேருக்குள்ள தலைவர் யாருன்னா சக்கரத்தாழ்வார். அப்ப அந்த தலைவர் வளர்ந்தவாறே அவரை பின்தொடர்ந்து சங்கும் வில்லும் எழ, பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கும் பெருமாளுடைய ஷார்கம் என்ற வில்லும் எழ. எழ என்றால் இந்த இடத்துல வளர்ந்ததுன்னு அர்த்தம், எழுந்துன்றதுன்னு அர்த்தம் இல்ல, வளர்ந்து கொண்டே பெருத்து கொண்டே உலகத்தை வியாபித்து கொண்டே போகிறதுன்னு அர்த்தம். அப்போ பெருமாள் வளரணும்னு நினைச்சார், சக்கரத்தாழ்வார் வளர்ந்துட்டார். சக்கரத்தாழ்வார் வளர்றத பார்க்கவும் சங்கும் வில்லும் வளர்ந்தார்கள். இது மட்டுமா வளர்ந்தது? ஆழி எழ சங்கும் வில்லும் எழ திசை வாழி எழ. திசை எல்லா திசைகளிலும் வாழி, பெருமாள் அவரை பார்த்து அடியார்கள்லாம் வாழி வாழி உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு, பெருமாளே காடும் மேடும் கல்லும் முள்ளும் கடலும் மலையும் நிறைந்த இந்த உலகத்தை உன்னுடைய மெல்லிய திருவடியால் நீ அளக்கப் போகிறாயே, உனக்கு வலிக்க கூடாது வலிக்க கூடாது என்று வாழி 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 என்று அடியார்கள் பல்லாண்டு பாட திசை எல்லா திசைகளிலும் வாழி என்ற அந்த பல்லாண்டு பாடக்கூடிய மங்களாசாசன கோஷம் எழ, அதுவும் அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறதாம். இந்த காட்சியை நாம எங்க சேவிக்கலாம்னா, நம்ம சங்கரா தொலைக்காட்சி கவசம் கனெக்ட்ல தினந்தோறும் திவ்ய பிரபந்தம்க்கு ஒரு டைட்டில் சாங் போடுறாங்க இல்லையா, அங்க இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா முதல்ல பெருமாளை காட்டும் போதே ஆழி எழ, முதல்ல சக்கரத்தாழ்வார் வருவார். சங்கும் வில்லும் எழ, உடனே அடுத்து பாஞ்சஜன்யம் வரும். திசை வாழி எழ, நாராயணா நாராயணான்னு அடியன் எந்த சவுண்ட்ல பேசுறேனோ அதோட 10 மடங்கு சவுண்ட்ல வரும். ஏன்னா திசை வாழி எழன்னு ஆழ்வார் பாடியிருக்காரு. அந்த வாழிங்கிற சவுண்ட் எழ வளர்ந்து கொண்டே போச்சுன்னு. அதனாலதான் ஒரு அன்பர் சொன்னார், சார் நீங்க பேசும்போது சவுண்டை ஏற்ற வேண்டியிருக்கு, அந்த நாராயணா சவுண்ட் வரும்போது நாங்களே கொஞ்சம் சவுண்டை குறைச்சிடுறோம்னார். அது பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக அடியார்கள் எழுப்பின ஒலிங்கிறதுனால ஒருவேளை அந்த நிர்வாகத்தினர் அவ்வளவு ஒலியோடு அந்த சவுண்டா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி திசை வாழி எழ அந்த ஒலியும் எழுகிறது.